எஸ் சார். வணக்கம், காண்டிவன் பேசுறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் வந்திருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீதாராம் சார் மூலியமா ஒரு பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இந்த பேஷண்ட்டுக்கு நம்மளோட 2 ப்ராடக்ட் கொடுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா 15 நாள் ரிசல்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க சார் பார்க்கலாம். ஐயா உங்க ஊரு, உங்க பேரு? பாலசுப்ரமணியம். என்ன ஊர் ஐயா நீங்க? தூத்துக்குடி. தூத்துக்குடி. ரைட். எப்படி இருக்கு உடம்பு இப்ப உங்களுக்கு? இப்ப நல்லா இருக்கு சார். போன மாசம் டாக்டர் என்ன சொன்னாரு? போன மாசம் சொல்லும்போது கொஞ்சம் சமாளம் சொன்னாரு. இந்த மாசம் சாப்பிட்டு நல்லா இருக்கு. ரைட். வாங்க சாரோட ரிப்போர்ட் பார்க்கலாம். இது வந்து சாரோட பழைய ரிப்போர்ட்டுங்க. பாருங்க, இதுல யூரியா லெவல் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேட் பாத்துக்கோங்க. யூரியா லெவல் பாருங்க, யூரியா லெவல் என்ன இருக்கு பாருங்க. சேம் டைம் கிரியேட்டின் லெவல் பாருங்க என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. ரைட். பாருங்க, இது வந்து இந்த டேட் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 15 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் நம்மளுது. இப்ப பாருங்க டேட்டு, சேம் டைம் யூரியா லெவல் பாருங்க, கிரியேட்டின் லெவல் பாருங்க எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு பாருங்க. ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரியேட்டின் வந்து பாத்தீங்கன்னா 2.5 வந்திருக்கு. 5.5 சம்திங் 2.5 வந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய மிராக்கிள். ரைட். இது எப்படி கிடைச்சது சார பேச கேட்கலாமா? சீதாராமன் சார் வணக்கம். சார் எப்படி செலக்ஷன் பண்ணீங்க? சார் பார்க்கும்போது டாக்டர் என்ன சொல்லிருந்தாங்க? எனக்கு வந்து மிஸ்டர் சங்கர் என்னோட ஃப்ரெண்டு. வாங்க சார். வணக்கம். சங்கர் சாரோட மாமா தான் சார். சார் அப்போ சாருக்கு வந்து கொஞ்சம் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கும்போது சார் வந்து அந்த சிச்சுவேஷன், அதாவது டாக்டர்ஸ் வந்து டயாலிசிஸ் பண்ணணும்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது சங்கர் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, என்ன பண்ணணும்? அப்போ நான் சொன்னேன், சார் வெளியே கூட்டிட்டு வாங்க, நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் நம்ம சாரை வந்து நேரில் பார்த்துட்டு ப்ராடக்ட் எடுத்து கொடுத்தோம். நம்மளுடைய கிட்னி கேப்சூலும் யூரிக் பிளஸ்ங்கிற ப்ராடக்ட்டும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப சார் வந்து பாத்தீங்கன்னாக்கா டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர், அலோபதி டாக்டர். பட் நீங்க எப்படி நம்மளுடைய சார் சொன்னது இப்ப 15 நாள் எப்படி இருந்து அலோபதி நீங்க வந்து கண்டிப்பா நீங்க டயாலிசிஸ் பண்ண வேண்டாம்ன்ற சிச்சுவேஷன் போயாச்சு. இப்ப நீங்க என்ன திங்க் பண்றீங்க நம்ம ப்ராடக்ட் பத்தி? ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல வந்து நாங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டாக்டர் வந்து போகும்போது அவங்க இந்த யூரியா அந்த கிரியாட்டின் வந்து ஜாஸ்தியா இருக்கு, அப்புறம் வந்து டயாலிசிஸ்ங்கும் போது கொஞ்சம் ஃபேமிலிஸ்லாம் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, இது வந்து நீங்க கண்டிப்பா வந்து இப்போ மெடிசன்ல வந்து போகலாம், பட் அதுக்கப்புறம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து டயாலிசிஸ் கண்டிப்பா நீங்க வரணும் அப்படிங்கிற ரொம்ப கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்புறம் 6 மாசம் 3 மாசம் டு 6 மாசம்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஏதாவது இது இருக்காதா அப்படிங்கறத நாங்க ட்ரை பண்ணோம். பட் இருந்தாலும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. டிஸ்சார்ஜ் பண்றது வரைக்குள்ள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கும் போது தான் ரொம்ப ஃபேமிலிலாம் கொஞ்சம் அப்செட்டா இருக்கிற சூழ்நிலை தான். எனக்கு சார் வந்து சீதாராம் சார் வந்து ரொம்ப நாளா எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஸோ இந்த மாதிரி மெடிசனை பத்தி யாருக்குமே முன்னாடி சொல்லுவாரு. ஸோ அதுவும் எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு ஓரமா வந்து ஒரு பேக்கப்ல இருந்தது. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. சரி சாரை கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிறத சாரை நான் அப்ரோச் பண்ணேன். சார் சொன்னாங்க, குட் சார், நோ ப்ராப்ளம், இது நல்ல எங்கிட்ட பக்கா மெடிசன் இருக்கு, நீங்க வாங்க சாரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நாங்களும் சார் மீட் பண்ணோன்னே அப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் சம்மரி கேட்டாரு. உடனே டிஸ்சார்ஜ் சம்மரி உடனே வாங்கிட்டு அந்த ஸ்பாட்லேயே வந்து சாருக்கு உடனே வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து ஸ்கேன் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டேன். சார் பார்த்துட்டு உடனே அவங்க லேபுக்கு எல்லாம் அனுப்பிட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் என்னை கூப்பிட்டாரு. இந்த மெடிசன் இருக்கு சார், நீங்க பயப்படாதீங்க, தாராளமா நீங்க பண்ண சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் மட்டும் எடுக்க வேண்டிய இது டெசிஷன் கிடையாது. ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாம் சார்ந்து, எனக்கு மாமாவா இருந்தாலும் அவங்களுக்கு ரிலேஷன் நிறைய இருப்பாங்க. ஸோ அவங்க சார்ந்து நிறைய எடுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருந்தது. ஸோ அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் அவங்க ஓகேன்ட்டாங்க, சரி பண்ணுங்க சொல்லி. அதுக்கப்புறம் சாரை பார்த்தா மெடிசன்லாம் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு வந்து கண்டினியூ சாப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விசிட்ல போகும்போது வந்து அந்த ரேஷியோ லெவல் ரொம்ப குறைஞ்சிச்சு. அந்த கிரியாட்டின் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது குறைஞ்சிது. அதுக்கப்புறம் செகண்ட் விசிட்டும் போனாங்க. ஸோ ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. டாக்டர் பார்க்கும்போதே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னாங்க. ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் சார், பரவாயில்ல, இதே பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க, அப்புறம் பாத்துக்கலாம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு பெரிய ஒரு ஹாப்பி சார். இப்ப என்ன ஃபீல் பண்றீங்க? சார் வந்து டயாலிசிஸ் ஸ்டேஜ் போயிட்டு ரிவர்ஸ் வந்திருக்காரு, கரெக்ட்டா? இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ப்ராடக்ட் பத்தி? இது வந்து ஜஸ்ட் ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே சார், மகிழ்ச்சி. சார் சொன்ன மாதிரி என்ன உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நல்ல